வணக்கம் மக்களை. இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3D முறையில் நிலத்தடி நீர்மட்டம் பார்ப்பது எப்படின்றது தான். நம்ம எல்லாருமே நீரோட்டம் பார்க்குறதுக்கு தேங்காய் வச்சு பார்த்துருப்போம், எலுமிச்சம்பழம் வச்சு பார்த்துருப்பாங்க, மிஷின் வச்சு பார்த்துருப்பாங்க, இதெல்லாம் வச்சு பார்த்துருப்பாங்க. அக்யூரேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிலத்தடி நீர்மட்டம் எத்தனை அடியில் இருக்குது, எவ்வளோ அடி நீர் வரும் அப்படின்ற விஷயத்தை துல்லியமாக நிர்ணயம் செய்ய முடியாது. ஒரு ஆவரேஜாக நீரோட்டம் பார்த்து இந்த இடத்துல நல்ல தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறத நம்பி தான் நம்ம போர் போட்டுட்டு வந்துட்டுருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா சேட்டலைட் மூலியமாக 3D முறையில் பூமியை ஸ்கேன் பண்ணி பூமியில் நம்மளுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்கா அப்படின்றத ஸ்கேன் பண்ணி படமாகவே நம்மளுக்கு கொடுத்துரும். எத்தனை மீட்டரில் இந்த வாட்டர் சோர்ஸ் இருக்குது, பிறகு ஹவருக்கு எவ்வளோ லிட்ரு வரும், வாட்டர் சோர்ஸோட ஹெச்பி நல்ல தண்ணியா, உப்பு தண்ணியா, சப்பு தண்ணியா, இந்த கான்செப்டில் எல்லாமே கிளியராக வரைபடத்தோடு நமக்கு இந்த 3D முறையில் நிலத்தடி நீர்மட்டம் பார்க்குற இயந்திரம் இமேஜாகவே நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். மேல்மட்டம், நீரோட்டம், நல்லா டெப்த்தில் இருக்கிற நீரோட்டம் எல்லாத்தையுமே நம்மளுக்கு க்ளீனாக வரைபடம் போட்டு பிடிஎஃபாக கொடுத்துரும் இந்த மிஷின். அந்த பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா எண்டில் உங்களுக்கு அந்த படத்தை வியூ பண்ணி காமிச்சிருப்பேன். இந்த நீரோட்டம் பார்க்க கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நீரோட்டம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் நீரோட்டம் பார்த்து அந்த இடத்துல நீர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா துல்லியமாக உறுதியாக அந்த இடத்துல போர் போட்டால் தண்ணி இருக்குங்க. இந்த போர் இப்போ போட்டுட்ருக்கிற போருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் வச்சு தான் போர் போட்டோம். தேங்காய் வச்சு நீரோட்டம் பார்க்குறவங்க, இந்த குடத்தை வச்சு நீரோட்டம் பார்க்குறவங்க, இவங்கள வச்சு தான் நாங்கள் போர் போட்டோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வரலை, ஃபுல்லாக ஈரப்பதம் மட்டும்தான் வந்துச்சு. இந்த போர் பார்த்தீங்க அப்படின்னா மிஷின் மூலியமாக இந்த 3D நீரோட்டம் பார்க்குற மிஷின் மூலியமாக நீரோட்டம் பார்த்தோம். இந்த நீரோட்டம் பாயிண்டை குறிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே அவங்க டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்கேன் பண்ணுறதுக்கான நேரம் எடுத்துக்கிறது. ஸ்கேன் பண்ணி 2 பாயிண்ட், இப்போ நிலத்தடி நீர் மட்டத்தில் மேல் மட்டத்தில் ஒரு பாயிண்ட்டும் அடிமட்டத்தில் ஒரு பாயிண்ட்டும் காமிச்சிச்சு. அது 2 பாயிண்ட்டுமே ஒன்று சேர்க்குறாப்பில் நம்மளுக்கு வரைபடம் கொடுத்துருக்காங்க. இந்த வரைபடத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அந்த நீர் சோர்ஸ் இருக்குது பாருங்கள், இதுதான் வாட்டர் சோர்ஸு. கீழே ரெட் கலரில் இருக்குது எல்லாமே பாறைகள். இந்த வாட்டர் சோர்ஸு 3D முறையில் கொடுத்துருக்கிற பிக்சரை பாருங்கள். எத்தனை வாட்டர் சோர்ஸ் இருக்குது அப்படின்ற முதற்கொண்டு நம்மளுக்கு எல்லாமே கிளியராக பிடிஎஃப்பில் வந்துடும். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே பூமியோட மேல் மட்டம். அந்த டார்க் கலரில் வருது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பாறைகள். அந்த பாறைக்கு கீழே ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே வாட்டர் சோர்ஸு. இந்த டார்க் ரெட் கலரில் வர்றது எல்லாமே பாறைகள். இதோட இந்த ஸ்கேனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை வாட்டர் சோர்ஸ் வரும் அப்படின்றதையும் நம்மளுக்கு பிடிஎஃப்பில் கொடுத்துருவாங்க. தண்ணியோட டேஸ்ட் எப்படி இருக்கும், ப்ளஸ்ஸு ஒரு ஹவருக்கு எவ்வளோ லிட்டர் அந்த இடத்துல போர் போட்டோம் அப்படின்னா எடுக்கலாம் அப்படின்றது முதற்கொண்டு நம்ம இந்த சேட்டலைட்டில் ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட்டாக கொடுத்துரும். இதை நம்பி நம்ம 100% போர் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்குங்க. மேலும் இந்த மாதிரி நம்ம தோட்டத்துகளுக்கு போர் போடணும், 3D முறையில் போர் போடணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்களே டைரெக்டாக உங்களுக்கு சிறந்த முறையில் நிலத்தடி நீர் மட்டத்தை கண்காணித்து
உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். நன்றி மக்களை, மிக்க மகிழ்ச்சி.